இப்போ ஏன் எஃப்ஐஆர் விழுது சசிகலா மேலே? செங்கோட்டையன் பிரஸ் மீட் வச்சு அடுத்த நாளே எஃப்ஐஆர் விழுது. அப்போ நீங்கள் செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னா சசிகலா மேலே எஃப்ஐஆர் விழக்கூடாது இல்லை? தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பார்த்துருக்கணும் இல்லை? அப்போ தினகரன் அதில் சொல்றது கரெக்ட் தானே? அப்ப செங்கோட்டையனை தூண்டி விடுறது யாரு? பாஜக தூண்டி விடலன்றீங்க. வேற யாரு யாரும் தூண்டி விடுறாங்களா இல்ல திமுகவுல இருந்து யாரும் தூண்டி விடல. அவரு இண்டிபெண்டான லீடர் தான். நம்ம கட்சி கட்டுப்பாடை மதிக்கக்கூடியவர் தான். சசிகலாவை எதிர்த்து ஃபைட் பண்ணுன்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் கட்சி என்னால் உடைய விரும்பலைன்னு தெளிவாக சொன்னவர் தான். ரொம்ப பாப்புலர் தமிழ்நாடு ஃபுல்லாக. அவர் எடப்பாடியால் நமக்கு எதிர்காலம் இல்லை, எடப்பாடிக்கும் எதிர்காலம் இல்லை. ஏனுமா எடப்பாடி வந்து தன்னை செல்வாக்கற்ற எடப்பாடி இருக்கதை பிடிச்சி தன் மகன்கிட்ட கொடுக்கறதுக்காக அவர் ஒற்றை தலைமையாட்டாகி ஜெயலலிதா சசிகலா வச்சு ஜெயலலிதா என்ன பண்ணாலும் யார் கேட்க முடியும்? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாலும் யார் கேட்க முடியும்? அப்படி ஒரு நிலைமை அதிமுகவில் வர்றதுக்கு எடப்பாடி மிதுன் பழனிசாமிக்காக ஒரு பொலிட்டிக்ஸை பண்ணுறாருன்னு அண்ணாமலைக்கு தெரியும், செங்கோட்டையனுக்கு தெரியும். இப்போ ஜெயிக்காத ஒருத்தர் தன்னை முழுக்க முன்னிறுத்தி கட்சியை கைப்பற்ற போகக்கூடிய இடத்துல நம்ம ஏன் அவருக்கு துணையாக போய் நம்ம வேஸ்ட் ஆகணும்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு.